இந்தியாவை விட சிறிய நாடு. ஆனால் 80 இஸ்ரேலை இதில் அடக்க முடியும். இராணுவ பலத்தில் இதுதான் டாப். உலக அளவில் நிலப்பரப்பின் அடிப்படையில் இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. ஈரான் 17வது இடத்தை பிடித்துள்ளது. எனவே ஈரான் இந்தியாவை விட சிறிய நாடு என்பது தெளிவாகியுள்ளது. ஆனால் இஸ்ரேலுடன் ஒப்பிடும்போது ஈரான் ஒரு பிரம்மாண்டமான தேசமாகும். இஸ்ரேலின் மொத்த பரப்பளவு சுமார் 22,072 சதுர அடி கிலோமீட்டர்கள் மட்டுமே. ஆனால் ஈரானின் பரப்பளவை வைத்து பார்த்தால் அதற்குள் சுமார் 75 முதல் 80 இஸ்ரேல் நாடுகளை அடக்கிவிட முடியும். 31 மாகாணங்களை கொண்ட ஈரானின் பரந்த நிலப்பரப்பு அதற்கு பெரிய இயற்கை அரணாக செயல்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இராணுவ ரீதியாக வெவ்வேறு பலங்களை கொண்டுள்ளன. ஈரான் சுமார் 6.1 லட்சம் வீரர்களுடன் ஆள் பலத்தில் முன்னிலையில் உள்ளது. குறிப்பாக நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை கட்டமைப்பில் ஈரான் வலிமை பெற்றுள்ளது. தன் நிலப்பரப்பை பயன்படுத்தி ஏவுகணை தளங்களை மலைகளுக்கு அடியிலும் ஆழமான பாலைவன பகுதிகளிலும் ஈரான் ரகசியமாக வைத்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் ஆள்பலத்தை விட தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் மற்றும் அதிநவீன F-35 போர் விமானங்கள் இஸ்ரேலின் பலமாகும். அமெரிக்கா போன்ற நாடுகளின் நேரடி ஆதரவு இஸ்ரேலுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. ஈரானின் பெரிய நிலப்பரப்பு அதற்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. அதன் இராணுவ தளங்கள் நாடு முழுவதும் சிதறி இருப்பதால் ஒரு நாட்டின் தாக்குதலால் ஈரானை முழுமையாக முடக்குவது கடினம். நேர்மாறாக இஸ்ரேல் மிகச்சிறிய நாடு என்பதால் ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதல் கூட ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது. இதனால்தான் எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலேயே அளிக்கும் தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை மட்டுமே ஈரான் தனது முக்கிய வருமானமாக நம்பியுள்ளது. இதனால் சர்வதேச தடைகள் மற்றும் எண்ணெய் விலை மாற்றம் ஈரானின் பொருளாதாரத்தை எளிதில் பாதிக்கும். மேலும் தனது வருமானத்தில் பெரும் பகுதியை ஹிஸ்புல்லா, ஹூதி போன்ற அமைப்புகளுக்கு ஈரான் செலவிடுகிறது. இஸ்ரேல் இயற்கை வளங்கள் குறைவு என்றாலும் மனிதவளம் மற்றும் கல்வியில் செய்த முதலீடு அந்த நாட்டை ஒரு ஹைடெக் மையமாக மாற்றியுள்ளது. இன்டெல், மைக்ரோசாஃப்ட் போன்ற உலகளாவிய நிறுவனங்களின் ஆராய்ச்சி மையங்கள் அங்கு செயல்படுவது அந்நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு சான்றாகும்.